அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு நம்ம மதுரை பனங்காடி. பனங்காடியில ஒரு வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலவாசலோட கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா மனையே வடக்கு பார்த்த மனை தான். வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலவாசலோட ஒரு 30 அடி ரோட்டு மேல இந்த வீடு சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்க ஒரு பகுதியில் கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட முன்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு முதல் முன்பக்கம் 3 படி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த எம்எஸ் கேட்டை திறந்து முன்பக்க பார்க்கிங் ஏரியா பார்த்துருவோம். இந்த பார்க்கிங் ஏரியா தளத்தில் ஃபுல்லாக நல்லா பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் நல்லா கிரிப்பாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங்காக தான் இருக்கு. முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான எம்எஸ் கேட்டை திறந்ததுக்கு பிறகு இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் பார்க்குறோம். தளத்தில் ஃபுல்லாக நல்லா கிரிப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் வால்லையும் அரை செவருக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இபி மீட்டர் கேபினட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு குழா ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக இது இன்வெர்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சிட் அவுட்டாகவும் உட்காந்துக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஒரு திருந அமைப்பில் முன்னாடி கொடுத்துருக்காங்க. லெஃப்டில் மாடிக்கு போக படி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் முன்னாடி தலைவாசலில் படி கொடுத்துருக்காங்க. தலைவாசல் கதவுக்கு சேஃப்டிக்கு ஒரு எம்எஸ் கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக. அது போக தலைவாசல் பாருங்க, நல்ல ஒரு அருமையான டீ குட்ல சூப்பர் பாலிஷ் பண்ணி அருமையா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த தலைவாசல் கதவோடைய ஜன்னல இணைக்கப்பட்டிருக்கு. அது போக இங்க பாருங்க, தளத்துல நல்லா 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்ல சூப்பரா அமைச்சிருக்காங்க. அடுத்தது அப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு ஸ்பேசியஸான டிவி யூனிட் தான் பார்க்குறோம். இந்த ஹாலும் நல்ல ஸ்பேசியஸா தான் அமைஞ்சிருக்கு. தளத்துல நல்லா லைட் கலர்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் கிளாசி லுக்ல போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதி ஸ்பேஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டோடையே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பூஜை கப்போர்டு அதோட சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கு. இந்த பால் சீலிங் ஒர்க்கு இந்த ஹாலில் ரொம்ப அம்சமாகவும் அழகாகவும் அமைஞ்சிருக்கு. அது காரணம் என்னென்னா நல்லா ஸ்பாட் லைட்லாம் அழகாக கொடுத்து மல்டி கலர் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி யூனிட்டுக்கு பின்னாடியும் ஸ்ட்ரிப் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த கப்போர்டு பாருங்கள், நல்லா கிழக்கு பார்த்து பூஜா கப்போர்டு அம்சமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு தரைத்தளத்திலே 2 பெட்ரூமோட கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட வடக்கு திசையில் உள்ள ஒரு பெட்ரூமை நம்ம பார்க்குறோம். இது அதோட டோர். அது அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேர் எதிர் திசையில் தெற்கு பக்கமாகவும் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த பெட்ரூமை பார்த்துருவோம். அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு நல்லா கிளாசி லுக்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் இது அமைஞ்சிருக்கு. அதுபோக இந்த பெட்ரூம்லேயும் மேலே பால் சீலிங் வித் ஸ்பாட் லைட்டோட மல்டி கலர் லைட்டோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு ராயல் லுக்கை கொடுக்குது. அது போக பாருங்கள், மேலே லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக கீழே ஒரு நல்ல டெய்லான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்தாறு போல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. தளத்தில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு நல்லா கிளாசி லுக்கில் அருமையாக அமைஞ்சிருக்கு. அதுபோக இந்த பெட்ரூமில் ஜன்னல் வசதியும் இருக்குது பாருங்கள். அதுபோக இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூமுக்கு அடிப்படையாக நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இதில் ஃபில்ஃபில் ஆயிடுச்சு. 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு, லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு, டெய்லான வார்ட்ரோப்பு, ட்ரெஸ்ஸிங் டேபிளு, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமில் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கீழே பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அதுபோக பாத்ரூமில் வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்குது பாருங்கள். வித் லூவர் கிளாஸோடைய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வித் வாஷ் பேஷனோடைய அமைஞ்சிருக்கு பாருங்கள். வித் வாஷ் பேஷனோடைய இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு.
இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்கு. அதுபோக இந்த பெட்ரூமில் ஜன்னல் வசதியும் இருக்குது. ஒரு பெட்ரூமுக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாமே ஃபில்ஃபில் பண்ணிட்டாங்க. அதுபோக மேலே ப்ளஸ்ஸாக வந்து பால் சீலிங் வித் ஸ்பாட் லைட்டோடு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பெட்ரூமில் டைல்ஸும் சேம் பேட்டர்ன்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லா டீசெண்டாக யூனிஃபார்மாக அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க நம்ம திருப்பி இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துடுவோம். இப்போ இந்த ஹாலில் இருந்து நேர் எதிர் திசையில் அமைஞ்சிருக்க வடக்கு திசையை நோக்கி நம்ம வந்திருக்கோம். இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ இந்த பெட்ரூமை பார்த்துருவோம். இந்த பெட்ரூம்லேயுமே சேமாக யூனிஃபார்மாக 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸு கிளாஸி லுக்கில் சேம் பேட்டர்ன்லேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பெட்ரூமில் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா கப்போர்டு ஒர்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே லாஃப்ட்டு ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க. அருமையாக இருக்குது. லாஃப்ட்டு ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்ல டெய்லான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துட்டாங்க. வித் மிரரோடய அமைஞ்சிருக்கு. அதுபோக பார்த்திங்கன்னா மேலே சீலிங்கில் ஒரு ஃப்ளவர் டிசைன் அருமையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுபோக அங்கங்கே ஸ்பாட் லைட்டு சீலிங்கில் கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த பெட்ரூம்லேயும் ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு முதற்கொண்டு அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லா 2 பெட்ரூம்லேயுமே அந்த வேலை முதற்கொண்டு பார்த்துருக்காங்க. ஓனர் ஒவ்வொரு வேலையும் பார்த்து நல்லாவே செஞ்சு கொடுத்துருக்காரு. இது ஒரு இந்தியன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமில் தளத்தில் ஃபுல்லாக கிரிப் டைல்ஸும் வால்லையும் அதே சேம் பேட்டர்னில் கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. இது ஒரு இந்தியன் டைப்பில் இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. ஓரளவு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாருங்கள் மேலே வந்து ஜன்னல் பார்க்காம இருந்தோம். ஜன்னலும் வித் லூவர் கிளாஸோடைய இந்த டாய்லெட்டில் ஜன்னல் வசதி கொடுத்துருக்கதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம். இந்த வீட்டு முன்பக்க பார்க்கிங் ஏரியா பார்த்துட்டோம். அடுத்து ஹால் பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து தரைத்தளத்திலே அமைஞ்சிருக்க 2 பெட்ரூமையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் பார்க்கணும். அதுக்குரிய என்ட்ரன்ஸ் தான் இப்போ பார்க்குறோம். இந்த என்ட்ரன்ஸில் அருமையாக பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது கிச்சன் என்ட்ரன்ஸ் ஏரியா பாருங்கள். அதுவும் சேம் பேட்டர்ன்லேயே 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸு. அதுபோக மாடுலர் கிச்சன் செட்டப்புக்குரிய திங்ஸ் ஃபுல்லாக அண்டர் கேபினட் பூரா ஃபுல்லாக பார்க்குறோம். அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக கிச்சன் வாலில் டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு கான்செப்ட் டைல்ஸு, நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்க வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அதுபோக போதுமான அலமாரியும் கொடுத்துருக்காங்க. அதுபோக பாருங்கள் 1க்கு 2 டெய்லான வார்ட்ரோப்பு வித்து கிளாஸோடையே கொடுத்துருக்காங்க. அருமையாக ஃபேண்ட் அண்ட் ஒயிட் கலர் ஆட் பண்ணி இந்த வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குது. ஃபேண்ட் அண்ட் கிரேன்னு நினைக்கிறேன். அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. 4க்கு 2 சேம் பேட்டர்னில் வெட்டிபி டைல்ஸு. அதுபோக இங்கே பாருங்கள் லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க. மேலே லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. கிச்சனில் எந்த திங்ஸும் வெளியே தெரிகிற அளவுக்கு இருக்க வேண்டியதில்லை. 1க்கு 2 டெய்லான வார்ட்ரோப்பு வித் கிளாஸோட கொடுத்துட்டாங்க. அங்கங்கே அலமாரி கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் செட்டப் கொடுத்துருக்காங்க. கிரானைட்டில் மேடை கொடுத்துட்டாங்க. வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டிட்டாங்க. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி. அது போக பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து வைக்கிறதுக்கான ஹோல் எடுத்து வச்சுருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஓடிஎஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அதனால் இன்னும் நல்ல வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கும். இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான குழாய் இணைப்பு, வாட்டர் அவுட்லெட்டுக்குரிய ஸ்பேஸு, அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷனு. இப்போ நம்ம பார்த்தது இந்த வீட்டோட ஓடிஎஸ் ஏரியாவையும் பார்த்துட்டோம். இங்கே தளத்தில் ஃபுல்லாக கிரிப் டைல்ஸு, வால்லையும் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட கிச்சன் வழியாக நம்ம மீண்டும் இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்து இந்த வீட்டோட மொட்டை மாடி பகுதி மட்டும்தான் பார்க்கணும். முன்பக்க பார்க்கிங் பார்த்துட்டோம். 1க்கு 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். மாடுலர் கிச்சன் செட்டப் பார்த்துட்டோம். இப்போ முன்பக்க பார்க்கிங் ஏரியா பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த பார்க்கிங் ஏரியாவிலே மேலே மாடிக்கு போக படி கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த வீட்டோட மொட்டை மாடி பகுதி பார்த்துருவோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹைலைட்லாம் என்னென்னு சொல்லிடுவோம். இது ஒரு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோட கட்டி அமைச்சிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா ரோடு 30 அடி ரோட்டில் ரோடு உட்பட 2.5 சென்ட்டுக்குள்ளே உட்பட்ட இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு பில்டிங் பார்த்திங்கன்னா 800 சதுரடியில் கட்டியிருக்காங்க.
மேலே மாடியில் தட்டோடு போய் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த வீட்டுக்கு போர் பார்த்தீங்கன்னா 240 அடியில் போர் போட்டிருக்காங்க. முன்பக்க பார்க்கிங் கொடுத்துட்டாங்க. 2 பெட்ரூம் அமைச்சு கொடுத்துட்டாங்க. 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. கப்போர்டு பண்ணியிருக்காங்க. லேஅவுட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. பில்டிங்க்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. பட்டா முதற்கொண்டு வச்சுருக்காங்க. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் நல்ல அருமையான ஏரியாவில் சூப்பராக கட்டி அமைச்சிருக்க இந்த வீட்டுக்கு விலை ஓனர் வந்து 49 லட்சம் சொல்கிறாங்க. பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.